ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. சரி, எல்லாம் கிளம்பிட்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு கொடையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மழையும் பெஞ்சு அப்போ தான் நின்றுருக்கு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எங்கள் வீட்டு இதுதாங்க நம்ம வீட்டு ஓரியோ நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, எங்கே போகிறதுக்கு முன்னாடி சரியும் அதுவும் வரணும்னு நினைக்கும். சரி, அதுக்கிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இதுதாங்க நம்ம ஊர் காமாட்சி அம்மன் கோவில். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நிறையாவே நிறைய பேர் கூட்டமாகவே இருந்தாங்க. அன்றைக்கி நம்ம கோவிலோட ஆண்டு விழாவும் கூட. சரி, அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. விநாயகர் முருகரெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ சாமியும் பார்த்துடலாம். சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இலை கட் பண்ணியாச்சு. எல்லாம் லைனாகவும் உட்காந்தாச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி சோறு, தேங்காய் சோறு, சுண்டல், பின்ன பாயசம் இப்படி எல்லாமே இருந்துச்சுங்க. இலையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒருத்தர் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அபிஷேகமும் நமக்கு இருந்துச்சு. அன்றைக்கி சாப்பாடு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையாவே இருந்துச்சுங்க. கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருந்துச்சு. அதனால் நிறையா இருந்துச்சு. குருமாவும் இருக்குது. எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு. அப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னா மணி 9 இருக்குங்க. அப்பா கொஞ்சம் வெளியே போயிருந்தார். சரி, அவருக்காக தோசையும் சட்னியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வளரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு சட்னி ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய சட்னி தாங்க. ரோட் சைட் கடைகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தோசை கல்லில் தோசைலாம் ஊற்றியாச்சு. சட்னியும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இது வேணும்னா இன்னொரு பாத்திரத்தில் கூட மாற்றி வச்சுக்கலாம். அந்த சைடு நான் அப்படியே தோசை சுட்டுட்ருக்குறோம். இந்த சட்னி நமக்கு பஜ்ஜி, போண்டா இப்படி எத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும். இன்னொரு தோசை ஊற்றிடலாம். தோசை வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 கரண்டி சட்னி எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த ரோட்டு கடை கார தோசையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். நாங்கள் எல்லாருமே கோயிலே இன்றைக்கி டின்னர் முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராகவே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிரசாதத்தை. சரி, அப்பா கலவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றி வைக்கிறதுக்குள்ளேயே அப்பாவும் வந்துட்டார். ஒரு 2 தோசையில் மட்டும் இந்த மாதிரி சட்னி ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு ஸ்பூன் போட்டோம்னால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி போடும்போது இந்த மாதிரி மூடி வச்சு சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தாச்சு. திருப்பி போட்டு மடக்கிடலாங்க. வேணும்னா கொஞ்சோண்டு நெய் வேணாலும் விட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் நெய் விடல, எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கான நைட் டின்னர் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கார சட்னியை ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னி எல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.